எல்லாரும் கண்களை மூடி நான் ஜெபிப்போம். கிருபையும் மகத்துவம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, நீர் ஆசீர்வாதமாய் கொடுத்த மனமகிழ்ச்சி நல்ல இந்த மாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, இந்த 50 நாட்கள் ஜெபத்திற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல்கள், கேட்கிற வார்த்தைகள், ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், ஆராதனைகள் எல்லாவற்றிலும் உடைய கிருபை, உடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆயத்த ஆராதனையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. குறிப்பாக ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு ஆயத்தமாகி வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை துரிதமாக நீர் அழைத்து கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய நாமம், உம்முடைய பரிசுத்த பிரசனம் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பெரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு சில பாடல்களை பாடுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை நாம் காப்பேன். நம்முடைய தேவன் நம்மை காண்கிறவர், நம்மை கண்ணின் மணி போல நம்மை காக்கிற தேவன். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த மாலை நேரத்தில் பாடி நாம் கர்த்தரை உயர்த்துவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, உன் கவலைகள் யாவையும் கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய், அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், நான் ஆசையாய் உன்ன கனி தருவாய், நான் ஆசையாய் உன்ன கனி தருவாய், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு 3 முறை அல்லேலூயா என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த பாடுகள், மரணம், அவருடைய அந்த உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். எத்தனை பேருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது இந்த சத்தியங்கள் எல்லாம்? கர்த்தர் நல்லவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. இன்னொருவர் மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 24வது வசனத்தையும் 25வது வசனத்தையும் வாசிங்க. அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள், அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு, ஆமென்,
லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்கள். 23:33. ம் 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 23ஆம் அதிகாரம் 33வது வசனம். ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சத்தியம் ஆண்டவரை சிலுவையில் அறையக்கூடிய சம்பவம். அல்லேலூயா. இந்த இடத்திற்கு வரும்படியாக, இந்த சிலுவையில் அறையப்பட வேண்டுவதற்காக அவர் தன்னுடைய பிதாவினால் அவர் முன்குறிக்கப்பட்டு, இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக, இதே காரணத்திற்காக பல நாட்கள் தேவனுடைய திட்டம் இங்கே வெளிப்படக்கூடிய சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். ஆமென். இந்த சிலுவையில் அடித்தல் என்பது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி கிடையாது. இது மிகவும் எல்லாவற்றை காட்டிலும் ஒரு கொடுமையான ஒரு சம்பவம். அங்கே இப்படிப்பட்ட சம்பவத்தை தான் இங்கே ஆண்டவருக்கு அங்கே அந்த போர் சேவகர்கள் எல்லாரும் சேர்ந்து இப்போ ஆண்டவர் என்ன செய்ய போறாங்க? சிலுவையில் இப்போ அடிக்க போறாங்க. இதோடு அவங்களுடைய அந்த போர் சேவர்களுடைய எல்லா வேலைகளும் நிறைவு பெறுகிறது. இதற்கப்புறம் என்னதான் அவங்களுக்கு? மரணம் தான். சிலுவைக்கு போயாச்சு, தொங்கியாச்சுன்னா பல மணி நேரங்கள் அதே சிலுவையில் அப்படியே அவங்க தொங்கணும், தொங்கி ஜீவனை விடணும். இதுதான் அங்கே குறிக்கப்பட்ட நியதி. இங்கே ஆண்டவரை எப்படி அந்த சிலுவையில் அடித்தார்கள், என்னென்ன மாதிரிலாம் அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார் என்று நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆண்டவரை சிலுவையில் அறைவதற்கு முன்பாக அந்த சிலுவையை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த கட்டை, இந்த நீல அந்த இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேலே உள்ள கூடிய அந்த ஒரு பார்ட், அந்த பார்ட்டை வச்சு அவருடைய 2 கரங்களையும் என்ன பண்ணிடுவாங்க, அந்த மரத்தோடு சேற்று முதல்ல கயிறுகளால் அதை நல்லா கட்டிடுவாங்க. ஏன்னா அந்த பல மணி நேரம் அந்த சிலுவையில் தொங்கும் போது பேலன்ஸ் கிடைக்கும்படியா நல்லா கெட்டி என்ன செய்வாங்க, கையை நல்ல கைகளில் என்ன செய்வாங்க, விரித்து பிடிச்சு வச்சுக்கணும். ஏன்னா அந்த ஆணி அடிக்கும் போது என்ன பண்ணிடக்கூடாது, கையை எடுத்துடக்கூடாது. கரெக்டாக அந்த ஆணிகள் அந்த கரத்தில் போய் லாக் ஆகணும். லாக் ஆனால் தான் கரெக்டாக தொங்க முடியும். அந்த முழு வேதனையும் அவங்க அதை பட முடியும்னு சொல்லி இப்போ அந்த ஆண்டவரை அந்த சிலுவையில் அடிப்பதற்காக அந்த ரோம போர் சேவகர்கள், அந்த ரோம போர் அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து இப்போ அதற்கேற்ற அந்த ஆயத்த பணிகள் எல்லாவற்றையும் செய்கிறாங்க. இப்போ அந்த சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்பாக அவருடைய சட்டைகள், அவங்களுடைய போட்டிருந்த உடுத்திருந்த அந்த உடுப்பு வஸ்திரங்கள் எல்லாம் இப்போ எடுக்கப்படுகிறது. அந்த கீழ் உள்ளதை மட்டும், அந்த கீழ் உள்ள அந்த பாட்டு மட்டும் போட்டு மற்ற அந்த மானங்களை மறைத்து விட்டு மற்ற எந்த ஒரு சரீரம் இருக்க, எந்த ஒரு அந்த ஆடைகளும் இல்லாதபடி அந்த சட்டைகள் எல்லாம் இப்போ உறிஞ்சி வஸ்திரங்கள் எல்லாம் கலட்டி இப்போ என்ன பண்ணியாச்சு, அவரை சிலுவை மேலே படுக்க வச்சாச்சு. இப்போ சிலுவை மேலே படுக்க வச்சு ஒரு வலது பக்கத்தில் ஒரு போர்ச்சேகவன், இடது பக்கத்தில் ஒரு போர்ச்சேகவன், 2 பேரும் இப்போ என்ன செய்ய போகிறாங்க, ஆண்டவருடைய அந்த கைகளை பிடித்து வைத்து அந்த சிலுவையில் அடிக்க போகிறாங்க. இது ஒரு மிகவும் ஒரு கொடுமையான ஒரு சம்பவம், ஒரு கொடுமையான ஒரு காரியம். குறிப்பாக இந்த இந்த கைகளிலே அடிக்கப்படும் பொழுது சரீரத்திற்கு அவ்வளவு ஒரு வேதனை உண்டாகும். இந்த கையில் அடிக்கப்படும் பொழுது தான் பிளட் ப்ரெஷர், அந்த அழுத்தங்கள் உண்டாக, நரம்புகள் எல்லாம் போகக்கூடிய நரம்புகள் எல்லாம் இந்த கையில் தான் இருக்குது. நம்ம நிறைய இந்த அக்குபஞ்சர்ஸ் டாக்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு தலை வலிச்சதுன்னா என்ன பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணுவாங்க. நிறைய அந்த நரம்பு பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அப்போ இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த ஆணியை வச்சு அடிக்கும் போது அந்த நரம்புகள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். அப்படியே ரத்த நாளங்களுக்குள்ள வழியாக போய் அவ்வளவு வேதனைகளை கொடுக்கும். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், சாதாரணமாக எங்கே புண்ணு வந்தாலும் சீக்கிரம் ஆறிடும். ஆனால் அந்த உள்ளங்கையில் புண்ணு வந்துச்சுன்னா ஆறுமா? ஆறவே ஆறாது. காயங்கள் வேற, தழும்புகள் வேற. ஆமென். காயத்திற்கும் தழும்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் யாராவது சொல்ல முடியுமா? காயம் என்ன ஆயிரும், ஆறி புது தோல் வந்துடும். ஆனால் தழும்புகள் ஆறுமா? ஆறவே ஆறாது. இந்த ஆண்டவர் இந்த சிலுவை வரைக்கும் வந்ததற்கு ஒரு ரீசன் இருக்குது.
என்ன ரீசன் தெரியுமா? அவர் நமக்காக தழும்புகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த சிலுவைக்கு வந்தார். அல்லேலூயா. அவர் நமக்காக அந்த தழும்புகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த காயப்பட்ட தழும்புகளுக்குள்ளே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் கரங்களை தேவன் ஒளித்து வைத்திருந்தார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தழும்புகளை தான் பெறும் பொழுதுதான் அந்த இவரை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, இவரை விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும் வேண்டும் என்று சொல்லிதான் அவர் எங்கேயும் உயிரை விடாம அந்த மரணத்தில், அந்த சிலுவையின் மரத்திலே வந்து அவருடைய ஜீவனை விட்டார். ஆமென். ஆண்டவர் எங்கேயாவது அந்த அந்த சிலுவைக்கு வர்றதுக்கு முன்பாகவே உயிரை விட்டிருந்தார் அப்படின்னா அவருடைய கரங்கள்ல என்ன இருந்திருக்காது? தழும்புகள் இருந்திருக்காது. கரங்கள்ல மாத்திரம் தழும்புகளா? எங்க இன்னொரு பக்கம் எங்க தழும்பு இருந்துச்சு? கால்களிலையும் தழும்பு. இப்போ இவரை அடிக்கிறதுக்கு முன்பாக எல்லாம் இவரை படுக்க வச்சாச்சு. படுக்க வச்சுட்டு போர் சேவகன் இந்த முதல்ல வலது கையில் இப்போ அடிக்க போகிறாங்க. வலது கையில் வச்சு கரெக்டாக ஒரு அங்குலத்துக்கு மேலே பெரிய சைஸ் ஆணி, இவருடைய கையையும் தொலைக்கணும், அந்த கட்டையை தாண்டி ஆணி வெளியே வரணும். அந்த அளவுக்கு அடிப்பாங்க. இப்போ 2 கையிலையும் இப்போ ஆணி அடிச்சாச்சு. நல்லா வச்சு கையை நல்லா விரிச்சு வச்சு அந்த உள்ளம் கைகளிலே அவருடைய ஆணிகள் கட்டாவப்பட்டது. அவ்வளவு வேதனை அந்த ஆணிகள் அடிக்கும் பொழுது. இப்போ இது மாத்திரம் பண்ண மாட்டாங்க. இந்த ஆணி கலண்டு வந்துடக்கூடாது. என்ன ஆயிடக்கூடாது? ரொம்ப நேரம் தொங்கும் போது கலண்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கட்டையோட சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா குப்புரை திருப்பி போடுவாங்க. அப்படியே ஆண்டவர் அப்ப எப்படி இருப்பாருன்னா கீழே அப்படியே ஸ்லாண்டிங், அதாவது தலைகீழ குப்புறக்கா, பிள்ளைங்க குப்புரை விழுற மாதிரி குப்புரை விழுந்தோடனே இவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? அந்த சிலுவையிட்டு இருக்கும், அந்த வெளியே அந்த ஆணி இருக்கும். திருப்பி என்ன செய்வாங்கன்னா அந்த ஆணியை அப்படியே வளைச்சு விடுவாங்க. வளைச்சு விட்டு தான் அப்புறம் என்ன செய்வாங்க? கயிறுகளை கட்டி அந்த மேல் அந்த சட்டத்தில் வச்சு இழுக்கும் பொழுது அப்படியே அந்த சைரம் மேலே அப்படியே போகும். ஏன்னா அந்த அந்த பேலன்சிங், இந்த வெயிட் தாங்காமல் அந்த சரீரம் அந்த சிலுவையிலேருந்து கீழே விழக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய வேதனையை அவருக்கு கொடுப்பாங்க. இன்னொன்று என்ன செய்வாங்க அப்படின்னா கால் சும்மா என்ன பண்ணக்கூடாது? ஆடக்கூடாது. சில நேரம் காத்தடிக்கும், உடம்பு வலி தாங்க முடியாமல் அவங்க அங்கேயும் இங்கேயும் கால்களை ஆட்டக்கூடாதுன்னு சொல்லி காலையும் ஒரு காலுக்கு மேலே வச்சு அப்படியே அந்த ஆணிகளால் அந்த காலை இறக்குவாங்க. இந்த மனித சரீரத்தில் எல்லா நரம்புகளும் முடிவடையக்கூடிய இடம் எந்த இடம் தாங்க? அது காலினுடைய பாதங்கள். காலினுடைய பாதங்களுடைய நரம்புகள் நல்லா இருக்கும் பொழுதுதான் ஒரு மனுஷனால் என்ன பண்ண முடியும்? நடக்க முடியும், ஓட முடியும், எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த போர் சேவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய அந்த பாதங்களை அந்த சிலுவையின் மேல் அந்த மரத்தில் வச்சு அந்த ஒன்றின் பின் ஒன்று காலாக வைத்து இப்போ அந்த கால்களிலும் அவருடைய அந்த ஆணிகள் கடாவப்படுகிறது. இவ்வளவு பாடுகளை அவர் யாருக்காக சகித்தார்? நம்ம ஒவ்வொருவதற்காக அவர் சகித்தார். அவர் அந்த தழும்புகளாலே நம்ம என்ன ஆகிறோம்? நாம் குணமாகிறோம். அவருடைய அந்த காயப்பட்ட அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த தழும்புகளால் நமக்கு தேவன் ஒரு மீட்பை கொடுக்கும்படியாக இந்த 5 காயம், 5வதாக ஈட்டில அந்த விழால அந்த போர் சேவகன் குத்தும் பொழுது நம்ம தியானிப்போம். அங்கே குத்தும் பொழுது திருப்பி அங்கே கடைசி சொட்டு ரத்தம் வரை வந்தது. அவன் கடைசியில் அவன் ரட்சிக்கப்படுகிறான். 5 கண்ட மக்களுக்காக அவர் எப்படிப்பட்ட காயங்களை ஏற்றுக்கொண்டார்? அவர் 5 காயங்களை ஏற்றுக்கொண்டார். இந்த சிலுவை மரணத்திலே மறைந்திருக்கக்கூடிய ரகசியம் அவருடைய 5 காயங்கள். ஆமேன். இன்னைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 5 காரியங்களை குறிச்சும் ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்கு. அதை குறித்து நம்ம தியானிக்கிறோம். இந்த காயங்களுக்குள்ளதான் என்ன மறைஞ்சிருக்கு? நன்மைகளை தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். ஆமேன். இந்த காயங்களுக்குள்ளதான் என்ன வச்சிருக்கார் ஆண்டவர்? ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நம்முடைய கரங்களில் ஏற வேண்டிய ஆணி, நம்முடைய கால்களில் ஏற வேண்டிய ஒரு ஆணி இப்போ யார் மேல இப்போ ஏறுது? ஒன்றுமே அறியாத, குற்றமே செய்யாத ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாகிய தேவாட்டுக்குட்டியின் மீது அந்த ஆணிகள் கடாவப்படுகிறது. இந்த ஆணிகள், அந்த கடாவப்பட்ட அந்த தழும்புகள் மறைஞ்சு போனதா? இல்லவே இல்லை. அது மறைஞ்சே போகல. அது இன்று வரைக்கும் அவருடைய கரங்களில் இருக்கிறது. ஆமேன். அந்த காயப்பட்ட அந்த கரங்களோடு அவர் உயிரோடு எழுந்தார். ஆமேன். நம்ம வாசிக்கிறோம் அவருடைய சரீரத்தில் எல்லா இடத்துலையும் தழும்புகள், அந்த காயங்கள் எல்லாம் மறைந்தது. புது சரீரம், மகிமையின் சரீரம் வந்தது. ஆனால்
அவருடைய விலாவில் குத்தப்பட்ட அந்த இடத்திலையும் அவருடைய கால்களிலும் அவருடைய கரங்களிலும் அந்த தழும்புகள் மாறவே இல்லை. ஆமேன். அவருடைய தழும்புகள் இந்நாள் வரையிலும் அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் அவருடைய கரங்களில் அந்த ஆணிகள் கடாவப்பட்ட அந்த தழும்புகள் மறையாமல் இருக்கிற. எதற்காக? பிசாசுக்கு ஒரு அடி கொடுக்கும்படியாக. சத்ருவானவன் பல்வேறு இன்னல்கள் பல்வேறு பிரச்சனைகளை அவன் நமக்கு கொண்டு வரும் பொழுது இந்த கரங்கள், இந்த காயப்பட்ட கரங்களை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமேன். எப்பெல்லாம் நீங்க நொறுக்கப்படுறீங்களோ, எப்பெல்லாம் நீங்க காயப்படுறீங்களோ, அன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு ஏன்பா இந்த காயம்? என்னுடைய கரங்களில் எதற்காக இவ்வளவு பாடுகள்? என்னுடைய சரீரத்தில் எதற்கு இவ்வளவு பாடுகள் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நீங்கள் முறையிடும் பொழுது அவருடைய தழும்புள்ள கரத்தை வந்து உங்கள் மீது வைப்பார். ஆமேன். அவருடைய அந்த தழும்புள்ள கரம் உங்கள் மீது வைக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை மறைத்து வைத்திருக்கிறார். ஆமேன். திருப்பியும் 2வது வருகையில் ஆண்டவர் வரப்போறாரு. அப்ப நம்ம என்ன பார்ப்போம்? ஆண்டவரையும் பார்ப்போம். அவர் நமக்காய் அந்த தழும்புகளை ஏற்றுக்கொண்டாரே, அந்த தழும்புகளையும் நம்ம பார்க்க போறோம். ஆமேன். தழும்புகள் ஒருபோதும் அது மறையாது. ஆண்டவருடைய சரீரத்தில் அது இந்நாள் வரைக்கும் அந்த தழும்புகள் அது இன்றும் இருக்கிறது. எதற்காக? நமக்காக அவர் அடிபட்டார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னையே அவர் நொறுக்கும்படியாய், தன்னையே அந்த ஜீவ பலியாய் அந்த சிலுவை மரத்திலே அவர் ஒப்பு கொடுத்தார். ஆமேன். இது எவ்வளவு விலையேற பெற்ற ஒரு அன்பு! அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு உடனே மரித்தாரா? இல்லை. 3 மணி நேரம் அவர் சிலுவை மரத்திலே தொங்கி கடைசியில தன்னுடைய ஜீவனை விடுவதை நாம் தியானிக்க போகிறோம். இத்தனை பாடுகள், இத்தனை பிரச்சனைகள், இத்தனை காயங்களை அவர் யாருக்காக ஏற்றுக்கொண்டார்? நமக்காக ஏற்றுக்கொண்டார். நமக்கு ஒரு சின்ன ஒரு காயம் வந்துச்சுனாலே இப்ப என்ன செய்யறாங்க எல்லாரும்? பெரிய ஒரு காயம் வருது, தீப்பட்ட புண்ணு வருது, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு தழும்பு மாதிரி இருக்குன்னா இப்போ உடனே என்ன செஞ்சிடறாங்க? பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிடுறாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தோல் எடுத்து அங்கே போட்டு இங்கே போட்டு எப்படியாவது என்ன பண்ணிடணும், அந்த தழும்புகள் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை மறைக்கணும்னு சொல்லி என்னென்னமோ நம்ம செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதை எதையுமே பண்ணாமல் அந்த காயப்பட்ட கரத்தோடு அவர் இன்றும் இருக்கிறார். ஆமேன். எதற்காக? அவர் சத்துருவானவனை மேற்கொண்டது நிமித்தம் அந்த காயங்கள் நமக்காக. அந்த சிலுவையிலே சாத்தானை ஜெயம் எடுப்பதற்காக, அவனுடைய வாழ்க்கையில அந்த சாத்தானுக்கு ஒரு அடி கொடுக்கும்படியாக சாத்தானை அடிக்கும் பொழுது அவருடைய கரங்கள் காயப்பட்டது. சாத்தானுடைய தலையை நசுக்கும் பொழுது அவருடைய பாதங்களில் அந்த காயங்கள் தழும்புகள் உண்டானது. நம்ம ஆதி ஆகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு வசனம் அழகா இருக்குது. அந்த சாத்தானுக்கு மறைமுகமா அவரை சிலுவை மரணத்தில் ஒப்பு கொடுக்கிற சம்பவம் ஆதி ஆகமத்தில் சொல்லியிருக்கோம். என்னன்னா, நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார். சாத்தானை பார்த்து சொல்றாங்க, எப்பா நீ சாத்தான் என்னதான் பண்ண முடியும்? நீ அவர் குதிங்கால தான் என்ன பண்ண முடியும்? நசுக்க முடியும். ஆனா அவர் என்ன பண்ண போறாரு? சிலுவையில அவன் உன் தலையையே நசுக்க போகிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த வசனம் இந்த சிலுவை மரணத்திலே நிறைவு பெறுகிறதை நம்ம பார்க்கிறோம். சாத்தானுடைய தலைகளை மிதிக்கும் பொழுது அவன் அங்கே வலுவிழந்து போகிறான். அவனுடைய வல்லமைகள் முழுவதுமாக அங்கே அழிக்கப்படுகிறது. அவனை மிதித்ததன் நிமித்தமாக வந்த அந்த காயங்கள் எதற்காக? எந்த சாத்தான் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாவம் என்கிற அந்த பொல்லாத பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் விதைத்த அந்த விதையின் வேரை வித்தை எடுத்து போடும்படியாக அப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளை என் தேவனாகிய கர்த்தர் அவனுடைய தலையை தேவன் நசுக்கி விட்டார். ஆமேன். இனியும் இதற்கு அப்புறமோ அப்படிப்பட்ட கிரியைகள் உங்களுடைய குடும்பத்திலேயோ உங்களுடைய வாழ்க்கையிலேயோ செயல்பட இனி அதிகாரம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அந்த கிருபைகளை அனுதினம் தேவன் நமக்கு தருவார். ஆமேன். இன்னொரு வசனம் இருக்கு. நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் நாம் அறையப்பட வேண்டும். எத்தனை பேர் நம்ம சிலுவையில் நாம் அறையப்பட்டிருக்கிறோம் என்று இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். ஆண்டவரோடு நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோமா? ஆண்டவரோடு சிலுவையில் அறையப்பட்ட இந்த வாழ்க்கைகளை நாம் எப்படி வாழ்கிறோம்? ஆண்டவரோடு சிலுவையில் அறையப்பட்ட பிறகும் இந்த உலகத்தை தேடி நம்ம ஓடுகிறோமா? இந்த உலகத்தின் மீது நம்ம ஆசபாசங்கள் வைக்கிறோமா என்பதை நாம் சற்று நிதானிக்கக்கூடிய நிலையிலே இந்த மாலை நேரத்திலே நம்ம இருக்கிறோம். ஆண்டவரோடு அவருடைய கால்களோடு நம்முடைய கால்கள் அடிக்கப்பட வேண்டும். அவருடைய கரங்களோடு நம்முடைய கரங்கள் அடிக்கப்படும் பொழுதுதான் அந்த ஆண்டவருடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய சரீரத்திற்குள்ளே வரும். ஆமேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்குரிய குணாதிசயங்கள் இருக்கா இல்லையானே தெரியல. ஏன் அவங்களுடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்னா அவங்க என்ன ஆகல? சிலுவையில
அடிக்கப்படலை. ஆண்டவரோடு இன்னும் அவங்க ஒப்புரவாகலை. அவனவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரணும். எனக்கு சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வராது எனக்கு உகந்தவனே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இன்னைக்கு யாரும் சிலுவையை தூக்க ரெடி கிடையாது. யாரும் அந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறார்களே தவிர அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு யாரும் தயாரல்ல. நான் சொன்னது புரிஞ்சுதா? நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர், யாராவது நல்லா சத்தமா சொல்லுங்க. சரி, சிலுவை அதை கிறிஸ்தவர்களா வாழ்வதற்கு என்ன இல்லை, இன்னைக்கு யாரும் தயாரா இல்லை. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம கிறிஸ்தவர்களா இல்லை கிறிஸ்துவை போல வாழுகிறவர்களா? கிறிஸ்துவை போல வாழுகிறோமே, ஆனால் நம்முடைய கரங்களில் என்ன இருக்கும்? காயம் இருக்கும். நம்முடைய கால்களில் என்ன இருக்கும்? காயம் இருக்கும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை நீட்டாக போயிட்டு இருந்ததுன்னா நீங்கள் எங்கேயோ நீங்கள் உங்கள் ட்ராக் மாதிரி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். என் வாழ்க்கை ரொம்ப நிறைய சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் எங்களை நடத்துகிறார் பிரதர், அப்படியே எங்களை அப்படியே பிளஸ்ஸிங்காக வச்சுருக்காரு, எந்த குறையும் இல்லைன்னா எங்கேயோ விழ போகிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை பாடுகளை நோக்கி கிறிஸ்து என்கிற அப்படி அவங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும் பொழுது தான் அவங்களுடைய வாழ்க்கை சரியான முறையிலே போய்கொண்டே இருக்கிறது. ஒருத்தருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவங்க ஆண்டவரே வெறுத்துருவாங்க. ஆண்டவரே அவங்களுக்கு மறந்துடும், தேவையே இல்லை. கர்த்தரே அவங்களுக்கு தேவையில்லை, ஆண்டவரும் வேண்டாம். ஏதோ ஒரு பாடு கொஞ்சம் வரட்டும் பாருங்க, பிரச்சனை வரட்டும், அவ்வளோதான். ஐயோ, சர்ச்சுக்கு வர்றது என்ன, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறது என்ன, கண்ணீர் வடிக்கிறது என்ன, இதெல்லாம் முதல்ல பண்ணியிருந்தா என்ன இருக்காது, இந்த பிரச்சனை வந்திருக்காது. இன்னைக்கு நாம் கிறிஸ்துவை போல நாம் வாழ பழக வேண்டும். அப்படி நாம் வாழும் பொழுது நம்முடைய கரங்களில் நம்முடைய கால்களில் ஆணிகள் கடவப்படலாம். அது தீமைக்கல்ல, அது நன்மைக்கே. ஆமேன். அந்த காயப்பட்ட கரங்களோடு அந்த 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 தழும்புகளோடு நீங்கள் தேவனுக்காக நீங்கள் மகிமையாய் நீங்கள் பிரகாசிக்கும் பொழுது ஆண்டவர் அதற்குள்ளாக ஒரு மகிமையை தேவன் ஒளித்து வைத்திருக்கிறார். ஆமேன். இன்று எத்தனை பேர் நாம் அறையப்பட போகிறோம்? கிறிஸ்துவோடு நீங்கள் அறையப்பட போகிறீர்களா, இல்லை நீங்கள் வெறும் கிறிஸ்துவர்களாக நாம் வாழ்ந்துவிட்டு சென்று விடலாம் என்கிறோமா என்பதை நீங்கள் இன்று இரவு நீங்கள் வீட்டுக்கு போனேன்னு என்ன பண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் சற்று உங்கள் மனசை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆமேன். இந்த இடத்திற்கு வருவதற்கு அவர் என்ன பாடுபட்டாருங்க. இந்த இடத்துல அவர் துக்கத்தோடு அந்த மரணத்தை அவர் காட்டிக்கல. அவர் இருதயத்துக்குள்ள நிச்சயமாகவே ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கும். என்ன தெரியுமா? இந்த காயங்களின் நிமித்தமாக என் பிள்ளைக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு சமாதானம் கிடைக்க போகிறது. இந்த பாடுகளை நான் ஏற்றுக்கொள்கிறதுனால என் மகளுக்கு சரீரத்தில் ஒரு சுகம் கிடைக்க போகிறது. இந்த பாடுகளை நான் ஏற்றுக்கொண்டதினால் இந்த பிள்ளைக்கும் பிதாவுக்கும் ஒரு கேப் இருந்ததே, அந்த கேப் என்ன ஆயிரும்? நீ ஃபுல் ஆயிரும். நீ யாருனாலும் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம நீ அவரை சந்தோஷமா நம்ம தேடலாம், மனமகிழ்ச்சியாய் அவரை நாம் ஆராதிக்கலாம், முழுமையோடு அவரை ஆராதிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு 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 ஸ்லாக்கியத்தை யார் தந்தது? நமக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இப்படி விலையேற பெற்ற பாக்கியத்தை, ரட்சிப்பை பெற்ற நாம் இன்று நாம் எந்த நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று நாம் ஆராயும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு கிரியை செய்வார். ஆமேன். 5 காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், அவ்வளவு பாடுகளையும் அவர் சகித்தார், அவ்வளவு துக்கங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார். இனி யார் சுமக்க தேவையில்லை, நாம் சுமக்க தேவையில்லை. ஒருவேளை அதை மீறி உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு இன்னல்கள் வரலாம். ஆனால் அந்த சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, கல்வாரி சிலுவையில் இரட்சகராகிய இயேசு நமக்காக அந்த அடிப்பட்ட அவருடைய கரங்களை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே அதற்குள்ள ஒரு மகிமையை தேவன் வைத்திருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் நம்ப போறீங்க? இன்னைக்கு நீங்கள் கிறிஸ்துவோடு நீங்கள் இணக்கமாக நீங்கள் வாழுங்க. அவருடைய கைகளோடு உங்கள் கைகள் கோர்க்க வேண்டும், அவருடைய கால்களோடு உங்களுடைய கால்கள் நடக்க வேண்டும். அப்படி நாம் போகும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செம்மையாய் நம்மை நடத்துவார். ஆமேன். நம்முடைய பாதைகள் சறுக்குது, நம்முடைய நடைகள் தவறி போகுது அப்படின்னா மிகவும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க, நம்ம யாரோட நடக்கலை, நம் தேவனோடு நடக்கலை. தேவனோடு நீங்கள் நடக்கவில்லை என்றால் கொஞ்சம் தூரம் எப்படி போகும்? கொஞ்சம் நல்லா தான் போகும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகும்? பாதைகள் கொஞ்சம் ட்ராக் மாறும், பாதைகள் கொஞ்சம் கரடு முரடா அப்படியே மாறும், அப்படியே நம்ம ட்ராக் மாறி போவோம். ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு நீங்கள் நடக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே என் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் அந்த செய்தியை நான் முடிக்கிறேன். நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். ஒரு தாயார் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை வளர்ந்தது, ரொம்ப அருமையாய் அந்த குழந்தைய ரொம்ப நேசித்து அந்த தாயார் வளர்த்து கொண்டே இருந்தாங்க.
ரொம்ப ஒரே ஒரு பையன் இப்போ தான் பிறந்ததுனால நல்ல செல்லம் கொடுத்து ரொம்ப ஆசீர்வாதமாக கத்தருக்குள்ளே வளர்த்து கொண்டே வந்தாங்க. அந்த பையனுக்கு எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, ஆண் மகனால அம்மா மாதிரி என்ன செய்வாங்க, சாப்பாடு ஊட்டுவாங்கல்ல, அதே போல் ரெகுலராக அந்த பையனுக்கு எப்போவுமே யார் தான் சாப்பாடு கொடுப்பானா, அந்த அம்மா தான் அந்த பையனுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. இப்படி அவன் சாப்பிட்டு கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் அவன் அம்மாவை பார்த்து சொல்கிறான், அம்மா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குமா. எப்படி பிடிச்சிருக்கு? உங்களோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் ஒன்றே ஒன்று தான் உங்கள்கிட்ட எனக்கு பிடிக்கலை அப்படின்னு அந்த பையன், அந்த சின்ன பையன் அம்மாட்ட சொல்கிறான். உடனே இதை கேட்ட உடனே அந்த தாயாருக்கு ஒரே கவலை. என்னம்மா செல்லம், உனக்கு என்ன என் மேலே வருத்தம், உனக்கு என்ன பிடிக்கலையா, என்ன காரியம் சொல்லு, நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னோட அந்த பையன் சொன்னான், எம்மா இந்த நீ ரொம்ப அழகாக இருக்க, ஆனால் உன் கையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குமா. உன்னுடைய 2 கையிலையும் அந்த புண்ணு, அந்த தழும்பு இருக்குது பார்த்தியா, அது எனக்கு நீ சாப்பாடு கொடுக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப அது ஒரு இதாக இருக்குது, எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த தாயாருடைய கண்களில் இருந்து அப்படியே தண்ணீர் வர ஆரம்பிச்சது. அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. இவன் அப்படியே கேட்குறான், வளர்ந்துட்டான், ஒரு 2-3 வயதாச்சு, பேச ஆரம்பிச்ச உடனே இந்த சம்பவங்கள் நடக்குது. கேட்குறான், ஏமா அழுகுறீங்க, ஏன் அழுகுறீங்க, நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா அப்போ தான் அந்த உண்மையை அந்த பையனுக்கு சொல்ல ஆரம்பிக்காங்க. தம்பி, நீ 2 வயசு இருக்கும் பொழுது நான் உன்னை வீட்டில் உள்ளே போட்டு நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன். திடீர்னு நம்ம வீட்டில் ஒரு தீ விபத்து உண்டானது. வீடு ஃபுல்லாக மலவென்று அந்த தீ எரிய ஆரம்பிச்சுது. நீ கை குழந்தை அப்போ தான் தொட்டில் உள்ளே போட்டு நீ தூங்கிட்டு இருந்த. கதவுல எல்லாம் தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு, உள்ள எல்லாம் பாத்திரங்கள் எரிய ஆரம்பிச்சிட்டு, எல்லாமே எரிய ஆரம்பிச்சிட்டு. அப்போ நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன். எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி எனக்கு என்ன ஆகலை தெரியல. ஒரு செகண்டில் அந்த தீயில என்ன பண்ணேன், நான் ஓடி அந்த தொட்டில் இருந்த உன்னை அப்படியே நான் தூக்கி என் மார்போடு நான் அணைத்து கொண்டு நான் வெளியே ஓடி வந்தேன்ப்பா. நான் அப்படி ஓடி வரும்போது என்ன ஆயிடுச்சு, சில தீ கரைகள், சில தீ என் மேலே பட்டதுனால என்னுடைய கைகளெல்லாம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்று. இப்போ அந்த பையன் ஆள ஆரம்பிச்சிட்டான். இப்போ எந்த கை அவனுக்கு அருவருப்பாக இருந்தோ அதே கைகளில் அவன் முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். எனக்காக இந்த பாடுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களாம்மா, ஏன் என்ன நிமித்தம் நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய கைகளில் இவ்வளவு தழும்புகள், இவ்வளவு காயங்கள் வந்ததான்னு சொல்லி அவன் இன்னும் அதிகமாய் தன்னுடைய தாயாரை நேசிக்க ஆரம்பித்தான். ஆமேன். அதே போல தான் இந்த 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் அந்த காயங்கள், அந்த தழும்புகள் எல்லாம் எதற்காக? நாம் ஒவ்வொருவரையும் மீட்கும் பொருட்டாக. ஆமேன். நம்மை மீட்கும் பொருட்டாக அவருடைய அந்த சரீரத்தில் அவ்வளவு காயங்கள். இப்படிப்பட்ட காயங்கள் எதனால நம்ம கேள்விப்பட்டுட்டோம், இனி நம்ம அவர் மேல அன்பு செலுத்தாம நம்ம இருக்க முடியுமா? இல்லை. இதை கேட்ட நீங்க, இந்த சத்தியத்தை கேட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஆண்டவரை நேசியுங்கள். அவருக்காக உங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணணும், நம்ம ஒப்பு கொடுக்கணும். இத்தனை காயங்களை பட்ட ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நீங்கள் நிதானித்து நீங்கள் தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். நாம் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கமுள்ளவரே, அன்பு நிறைந்தவரே, அதிசயங்களை செய்கிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி கர்த்தாவே உம்முடைய கிருபைகளுக்காக, இரக்கத்துக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, அப்பா உம்முடைய கிருபைகளுக்காகவும் ஆண்டவரே உம்முடைய அன்புக்காகவும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இது ஒரு ஃபோன் வருது, வேண்டாம் பார்த்துக்கலாம். இந்த ஆர்டர் ஒன்று போட்டேன், அது எதுவும் வந்திருக்கான்னு தெரியல. சரி, பேசணும் தோமணிக்கு. சரி, நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உம்மை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம், நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே உம்முடைய கிருபைகளுக்காக, இரக்கத்துக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம்னு சொல்லி எல்லாரும் தேவ சமூகத்தில் கர்த்தரை துதிப்போம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த மாலை நேரத்தில்
கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு தேவனை நோக்கி பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி தேவன் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற ஒரு தேவன். ஆகவே ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம், நன்றியோடு கர்த்தரை துதிப்போம், நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே இரக்கமுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. வாளாக்காமல் தலையாக்குகிறவரே, கீழாக்காமல் மேலாக்குகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமுடையவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகாராஜாவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. சேனைகளின் கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே வல்லவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கமுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மகிமையுள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மகத்துவமுள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு நன்றி, நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையுள்ளவரே, மகத்துவமுள்ளவரே, மகாராஜாவே, சேனைகளின் கர்த்தாவே, கிருபையுள்ள தேவனே, இரக்கமுள்ள தேவனே, அன்பு நிறைந்த தேவனே, அதிசயங்களை செய்கிற தேவனே, வல்லமையுள்ள தேவனே, மகிமையுள்ள தேவனே, மகத்துவமுள்ள தேவனே, மகாராஜாவே, என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருப்பவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கரம் பிடித்து நடத்துகிறவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கைவிடாதபடி எங்களை பாதுகாப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. இரக்கத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நல்லவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் தியானிக்கிற வேத பகுதிகளெல்லாம் கர்த்தர் நீர் எங்களுக்கு பிரயோஜனமாய் நீர் மாற்றி தருவீராக ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் பாடுகிற பாடலிலெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன் தேடி வந்தீர், எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், கல்லாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர்.
உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே, இரவும் பகலும் ஐயா என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல அற்புதமான இந்த மாலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நாங்கள் கொஞ்ச நேரம் தியானிக்கிற வேத வசனங்கள் எங்களுக்கு அது ஒரு மிகுந்த பிரயோஜனமாக இருப்பதாக. ஆண்டவரே, தியானிக்கிற வேத வசனங்கள் மூலமாக இன்று இந்த ஆலயத்தில் வந்து இந்த மாலை ஆராதனையில் கலந்து உம்மை ஆராதிக்கிற உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருத்தருக்காக என் கர்த்தர் நீர் பேசுவீராக. உம்முடைய பலத்த கரம் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் 38வது நாளிலே தேவனுடைய சமூகத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்கள் எல்லாரையும் இந்த மாலை நேரத்தில் மீண்டும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்களிலும் குறிப்பாக உங்களுக்காக ஜபித்து கொண்டிருக்கிற ஒரு ஜெப நாட்களாக இருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜபித்து கொண்டு இருக்கிறோம். அதில் இந்த ஒவ்வொரு நாளும் சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்காக கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமடி என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் எடுத்துட்டீங்களா இந்த வசனத்தை? நல்ல ஒரு வாக்கு தத்துவம்.
இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த வசனத்தை தான் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இனி அடைக்கப்பட்ட அநேக வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், அடைக்கப்பட்ட அநேக வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறார். ஆமென். அப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகள் சொல்லப்பட்டிருக்குது. 7 சபையுடைய பேர் தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும்? 7 சபை சொல்லுங்கள் பார்ப்போம். 7 சபை. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தினால் 1:11. அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். என்னை காண்கிறதே ஒரு புஸ்தகத்தில் எழுதி எங்கே இருக்கிற? ஆசியா எங்கே இருக்குது? நம்மளுடைய கண்டம் தான். நம்மளுடைய தேசம் இருக்கக்கூடிய, இந்திய தேசம் இருக்கக்கூடிய கண்டம் ஆசியா கண்டம். வாசிங்க. ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கா 7 சபை. அப்போது இந்த வசனங்கள் எழுதப்பட்ட நாட்கள், சொல்லப்பட்ட நாட்களில் அநேக சபைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 7 சபைகளை மாத்திரம்தான் வேதத்தில் குறிப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த 7 சபைகளை குறிப்பிட்டிருந்தா கூட இந்த 7 சபைகளையும் கர்த்தர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு சபையிலையும் ஒரு குறையை தான் கர்த்தர் சொல்லுவார். நீங்கள் 2ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கின்றா அந்த வசனத்தை மட்டும் நீங்கள் கவனிங்க. முதல்ல எபேசு சபையினுடைய குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வது வசனம், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. முதல் சபை என்ன சபை? ஃபஸ்ட்டு ரேங்கில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு சபை, 1வது ரேங்கில் வரக்கூடியதுக்கே ஒரு குறை. என்ன குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியில் கொண்டிருந்த அன்பு. அல்லேலூயா. இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சில திறந்த வாசல்களை, சில வாசல்கள்லாம் உங்களுக்கு திறக்கணும். சில வாசல்கள்லாம் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்குது. இந்த அடைக்கப்பட்ட வாசலெல்லாம் உங்களுக்கு திறக்கணும். அப்போ நான் அதுக்காக தான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்கிறோம், வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கர்த்தர் கொடுப்பார். உண்மைதான். அது ஏசாயா தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனால் சில நேரங்களில் கர்த்தர் தான் நமக்கு சில கதவுகளை திறக்கணும். அப்போ எபேசு சபையில் இருக்கக்கூடிய என்ன குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியில் கொண்டிருந்த அன்பு. இன்றைக்கி உங்களை பார்த்து ஒரு கேள்வி. நீங்கள் ஆதியில் ஆண்டவரிடத்தில் வச்சுருந்த அன்பை நீங்கள் வச்சுருக்கிறீங்களா? ஆதியில் கொண்டிருந்த அன்பு உங்களிடத்தில் இருக்குதா? பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க, ஆதியில் இருந்த அன்பு உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஆமாம், சிலர் கேட்குறீங்க, சிலர் கேட்க மாட்டீங்க. உங்கள் மேலே இல்லை, பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலே உள்ள அன்பு இல்லை, கர்த்தர் மேலே இருக்கிற அன்பு. சரி, அடுத்தால 2வது சிமிர்னா சபை. சிமிர்னா சபையில் என்ன குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படியே இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தில், நீ மரண பரியந்தம் உண்மையாக இரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கொடுக்குறார். எப்படி இருக்கணும்? ஆமாம், சாவும் தண்டி நீ உண்மையாக இருக்கணும் அப்படி சொல்லுதார். மரண பரியந்தம் உண்மை. இப்போ நம்ம இடத்துல உண்மை இருக்குதா? உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் அநேகத்தில் அதிகாரியா. அப்போ கொஞ்சத்து உண்மையும் கர்த்தர் அங்கீகரிக்காரு, உண்மையான நீங்கள் முழு உண்மையும் கர்த்தர் என்ன பண்ணுதாரு? நேசிக்கிறார். கொஞ்சமாவது உண்மை வேண்டாமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி. அப்போ சிமிர்னா சபையில் உண்மை இல்லாததை பார்க்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் எதுலெல்லாம் நம்ம உண்மை இல்லாமல் இருக்கிறோம் கர்த்தருடைய காரியத்தில், அதை நீங்கள் இன்றைக்கி அலசி பார்க்கணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கி வீட்டில் போய் நீங்கள் தேவ சமூகத்தில் நான் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுக்கு சில வாசல்கள்லாம் இன்றைக்கி நான் திறக்கணும்னு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் சில அடைக்கப்பட்ட நன்மைகள், மறுக்கப்பட்ட நன்மைகள், சில நன்மைகள் எல்லாம் அடைக்கப்பட்டே இருக்குது. அது எப்போ திறக்குனே உங்களுக்கு தெரியலை. ஆனால் ஆண்டவர் இறங்கி வந்து பார்த்திங்கன்னா வெண்கல கதவுகளையும் உடைக்கணும், இரும்பு தாழ்பால்களையும் முறிக்கணும். அதான்
இப்போ நீங்கள் வாகனங்கள் பஸ்ஸில் போகும்பொழுது, இப்போ நீங்கள் இப்போது ட்ராவல்ஸ் பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும். அந்த ட்ராவல்ஸ் பஸ்ஸில் போனீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட்டும் ட்ரெயினில் கூட இருக்கா, பஸ்லேயும் இருக்குது. அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்தில் ஒரு சின்ன சுத்தியல் இருக்கும். அந்த நேரத்தில் போயிட்டு அந்த கதவை என்ன பண்ணணும், உடச்சியாவது என்ன பண்ணணும், தப்பிக்கணும். இன்றைக்கி நான் ஹேமர் போட்டிருக்கேன். சரி, அப்போது நல்லா கேட்டுக்கிடுங்க. சில நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு சில கதவெல்லாம் உடைக்கணும், உடைச்சி சில நன்மைகளை கொடுக்கணும். நான் அதான் விரும்புகிறேன். அப்போ முதலாவது எபேசு சபையில் ஆதியில் இருந்த அன்பு போச்சு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சிமிர்னா சபையில் வந்து பார்த்திங்கன்னா உண்மை இல்லாத ஒரு தன்மை இருந்துச்சு. அடுத்த சபை பெருகமு சபை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 14வது வசனத்தில் நீங்கள் வாசிங்க பார்ப்போம். விக்கிரகங்களை படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாப் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. 16வது வசனத்தை வாசிங்க. நீ மனம் திரும்பு இல்லாட்டால் பட்டயத்தால் உங்களோடு யுத்தம் பண்ணுவோம். கவனிங்க, அடுத்தபடியாக பெருகமு சபை, அந்த சபையில் பற்றி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில காரியங்களில் எனக்கு குறை உண்டு. என்ன குறை தெரியுமா? விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும். அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட காரியங்களை புசிக்கிறத குறித்து அருவருப்பு அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தா கூட இந்த வசனத்தில் வேசித்தனம் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும், நம்ம ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு கர்த்தருடைய அன்பில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு இந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட காரியங்கள் இது ஒரு பக்கம். சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் விக்கிரகமாக கர்த்தரை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய காரியங்கள், இதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், அதை உணர்ந்து மனம் திரும்பணுமா. எப்படி திரும்பணும்? ஆமாம், பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், உணர்ந்து மனம் திரும்புங்க. அல்லேலூயா. ஆமாம், சில கதவெல்லாம் உங்களுக்கு பாருங்கள், சில கீழ்ப்படிதல்லையும் சில இதுலேயே திறக்க போகுது. அப்போது இந்த பெர்கமு சபை, 3வது இருக்கிற பெர்கமு சபை என்ன பண்ணாங்க? விக்கிரகங்களுக்கு படைத்த காரியங்கள், வேசித்தனம் பண்ணுகிறது, இப்படி ஆண்டவருக்கு படைத்த பொல்லாத காரியங்கள் எல்லாம் எங்கே இருந்துச்சு? உலக மனிதர்கள்ட்டியா எங்கே இருந்துச்சு? சபைகளில். எங்கே இருந்த சபைகளில்? ஆசியாவில் இருந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரதானமான 7 சபைகள். அப்போ அடுத்தபடியாக நீங்கள் கவனிங்க, அடுத்த ஒரு சபை தியத்தீரா சபை. அந்த தியத்தீரா சபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. சரி, அது வேண்டாம், அது நம்ம இதே தான், சேம் அந்த பாவம் தான் அங்கேயும் இருக்குது. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அடுத்த என்ன சபை? தியத்தீரா சபை. அந்த தியத்தீரா சபையிலையும் குறை இருக்குது. இப்படி நிறைய சபைகளில் அப்படியே குறைகளாக இருக்குது. அப்போ இப்படியே நீங்கள் வாசித்து கொண்டே வந்தீங்கன்னா அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பக்கத்தில் சர்தையின் சபை, சர்தை சபை. அப்போது நீங்கள் சர்தை சபையினுடைய காரியங்களில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது வசனத்தை வாசிங்க. சர்தை, நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறை உள்ளவைகளாக நான் காணவில்லை. அப்போ அடுத்தால என்ன சபை? சர்தை சபை. சரியா? இந்த சர்தை சபையில் உள்ள மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாக இருக்கிறவைகளை சிறப்படுத்து. ஆமாம், உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவளாக காணவில்லை. அப்போ 3வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தில் பின்பாகத்திலையும் இப்படி ஒரு வசனம் இருக்கு, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம் செத்தவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த சர்தையினுடைய சபையில் இருக்கக்கூடிய குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆண்டவருக்கு முன்னதாக கிரியைகள் நிறைவாக இருக்கலையாம். உங்களை பார்த்து ஒரு கேள்வி,
உங்கள் கிரியைகள் ஆண்டவருடைய காரியங்களுக்கு முன்பதாக நிறைவாக இருக்கணும். எப்படி நீங்கள் நிறைவாக இருக்க முடியும்? எப்படி நீங்கள் நிறைவாக இருக்க முடியும்? உங்கள் கிரியைகள் இந்த இடத்துல போட்டிருக்கு இல்லையா, உங்கள் கிரியைகள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக நிறைவாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் போட்டிருக்குது இல்லையா. உங்களை பார்த்து ஒரு கேள்வி, உங்களுக்கு தெரிஞ்ச பதிலை சொல்லலாம். உங்கள் கிரியைகள் நிறைவாக இருக்கலையா? என்ன என்ன சொல்கிறீங்க? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அல்லேலூயா. அப்படி நீங்கள் நிறைய சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துலையே வசனம் இருக்குது. 4வது வசனத்தை வாசிங்க. நானாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் எனக்கு உண்டா உனக்கு உண்டா? உனக்கு உண்டு. ஓகே. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட, நல்லா கவனிங்க, இந்த வசனங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சில ஆலோசனையின் பேரில் தான். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது வஸ்திரம். என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆமாம். என்ன வஸ்திரம்? வெண் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், இப்படி பல வஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாதவங்க, தங்களுடைய ரட்சிப்பை அசுசிப்படுத்தாதவங்க, தங்களுடைய ரட்சிப்பை ஏதாவது ஒரு கிரியைகள் நிமித்தமாக கரைப்படுத்தாதவங்க அப்படின்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை கிருபையாக ரட்சித்துட்டாரு. நீங்கள் அந்த ரட்சிப்பை பெற்ற பிறகு, அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகு, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில அசுசிகள் வரலாம். அசுசினா என்னது? அடுத்த கேள்வி. அசிங்கம். சிம்பிளாக சொல்லிட்டீங்க, அவ்வளோதான். சரி, அதுவும் சரிதான். அப்போ அசிங்கம். நல்ல ஒயிட் சட்டு, ஒரு சின்னதாக ஒரு டீ கரைப்பட்டாலும் என்ன பண்ணுது? மஞ்சளாக தான் இருக்குது, ஆனால் அது தெரியுது. அல்லேலூயா. ஆமாம். அப்போ ஒரு சின்ன கரை கூட அந்த பெரிய வெண்வஸ்திரத்தில் அது எல்லாருக்கும் தெரியுது. அப்போ சின்ன குறை, சின்ன பாவம், சின்ன மீறுதல், அது உங்களுடைய ரட்சிப்பின் காரியத்தை அசுசைப்படுத்துகிறதா? இப்போ இன்றைக்கி நீங்கள் தீர்மானம் பண்ணணும். ஏதாவது ஒரு காரியத்தில், ஆண்டவரே நீங்கள் என்னை கிருபையாக ரட்சித்தீங்க. பாவத்திலேருந்து ரட்சித்திருப்பார், கடன் பிரச்சனையிலேருந்து ரட்சித்திருப்பார், ஒரு வியாதியிலேருந்து ரட்சித்திருப்பார், ஒரு நோயிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சித்திருப்பார். இப்படியெல்லாம் ரட்சிப்பின் அபிஷேகத்தை பெற்றுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குறை, உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசல்கள் இன்னும் திறக்க முடியாதபடி உங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகளுக்கு அது தடையாக இருக்கிறது. அப்போ நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்திலலாம் உண்மை அசுசிப்படுத்தினேன், என் ரட்சிப்பு அசுசிப்படும்படியாக என் வாழ்க்கையில் என்னென்ன கிரியெல்லாம் இருந்துச்சு. நீங்கள் இன்று இரவு போய் தேவ சமூகத்தில் நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. அடுத்தபடியாக நீங்கள் லவோதிக்கா சபை, 6வது சபை, லவோதிக்கா சபை. இந்த லவோதிக்கா சபை அது இருக்கட்டு, அது நான் கடைசியில் வரேன். அந்த பிலதெல்பியா ஏன் நான் சொல்லலை அப்படின்னா அதில் தான் விஷயம் இருக்குது. அப்போது இந்த லவோதிக்கா சபை, அப்போ இந்த லவோதிக்கா சபையில் என்ன குறை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா 16வது வசனத்தை வாசிங்க. நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். உங்களை பார்த்து ஒரு கேள்வி, வாந்தி எடுத்தாச்சுன்னா நம்ம வாந்தியை நமக்கு பார்க்கறதுக்கே அசிங்கமாக இருக்கும். உண்மைதானே? வாந்தி எடுத்துருங்க. நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு ஒரு பலவீனம் வருது, காய்ச்சல் வருது அப்படின்னா சில நேரம் வாமிட்டு வந்துடும். அந்த வாமிட்டு நம்ம வாமிட்டே நம்மளால் பார்க்க முடியாது. எவ்வளோ ஒரு அசிங்கம். அப்போ இந்த இடத்துல அந்த லவோதிக்கா சபையை சொல்கிறாங்க, குளிரும் இல்லை அனலும் இல்லை, எப்படி இருக்கிறாங்க? வெது வெதுப்பாக இருக்கிறபடினால உன்னை என் வாயிலிருந்து என்ன பண்ணுவேன்? வாந்தி பண்ணி போடுவேன் எப்படின்னு சொல்லி 6 சபையிலையும் 6 குறைய சொல்லிட்டார். இப்போ 7வது, ஆக்சுவலாக 6வது சபை தான் பிலதெல்பியா சபை, ஆனால் நம்ம தியானிக்கிறதுனால நான் 7வதாக கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ இந்த பிலதெல்பியா சபையில் இருக்கக்கூடிய குறைய மாத்திரம் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லிட்டீங்கன்னா உடனடியாக 100 ரூபாய் பரிசு உண்டு. நீங்கள் வாசிக்கலாம். 7வது வசனத்திலிருந்து எது வரைக்கும் வாசிக்கலாம்? 13 வரைக்கும் இருக்குது பிலதெல்பியா சபையை குறித்து. டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு குறை சொல்லிடணும். நீங்கள் முழுசாக வாசித்து பார்த்தாலும் குறையே இருக்காது. அல்லேலூயா. 6 சபையில் உள்ள குறைகளை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் குறைகள் இருக்கலாம்,
சபை என்பது நீங்கள் தான். மக்கள் ஆராதிக்கக்கூடிய ஸ்தலம் சபை அப்படிங்கிறது நீங்கள் தான். அப்போ 6 சபையிலும் 6 விதமான மக்கள், 6 விதமான குறைகள். ஆனால் பிலதெல்பியா சபையில் மாத்திரம் குறையவே கர்த்தர் பார்க்கலையாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தை என்னிடத்தில் கொடுத்து, இந்த வசனத்தை தான் வச்சு நான் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். 7வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 7. ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. கவனிங்க, இவ்வளோதான். இன்னைக்கு செய்தி முடிஞ்சிட்டு. சிம்பிள் செய்தி தான். 6 சபையிலையும் இருந்த குறைகளை நீங்கள் தியானிச்சிங்க. எந்த குறை என்கிட்ட இருக்குது? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் திறக்கணும். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கணும். எப்படி திறக்கணும்? கர்த்தர் திறந்ததை ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது? பூட்டக்கூடாது. கர்த்தர் பூட்டினதை இனி ஒருவனும் திறக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்யணும். அப்போ அந்த பிலதெல்பியா சபையில் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் முதலாவது இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், உங்களுடைய கிரியைகளெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறாராம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். என்ன பலன்? ஆமாம், கொஞ்சம் பலன், கொஞ்சம் ஜபந்தான், கொஞ்சம் வேத வாசிப்பு தான், கொஞ்சம் பரிசுத்தம் தான். அந்த கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்களுடைய கொஞ்சம் உண்மை, உங்களுடைய கொஞ்சம் பலன், இதையெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். அப்புறம் அது மாத்திரமல்ல, நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே. நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வாசலை திறக்கணும், ஒரு புதிய வாசலை திறக்கணும், சில புதிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு திறக்கணும். அப்படின்னா வசனத்தை கை கொள்ளணும். அல்லேலூயா. எப்படி வசனத்தை கை கொள்வீங்க? அடுத்த கேள்வி, எப்படி வசனத்தை கை கொள்வீங்க? வசனத்தின்படி நடக்கணும். நீங்கள் ஒவ்வொரு வசனங்கள், சில நேரங்களில் எழுத்தின்படியே சில வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருது அப்படின்னா அந்த வசனத்தின்படி நடப்பதற்கு நீங்கள் அர்ப்பணிக்கணும். அதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட வேத வசனத்தின் வாசிப்பு. நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு என்ன வார்த்தையின் மூலமாக பேசுகிறாரோ அந்த வசனத்தை நீங்கள் கை கொண்டுட்டீங்கன்னா போதும், திறந்த வாசலை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வைக்க போகிறாராம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகள் எல்லாம் திறக்க போகுது. இந்த 50 நாள் ஜெபத்திற்கு பிறகு சில நன்மைகளை கர்த்தர் திறந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதனால் இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தை திறந்த வாசல். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் உங்களுக்கெல்லாம் சில நன்மைகளை திறப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் அப்படியே நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி, அடைக்கப்பட்ட நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட எல்லா விதமான கதவுகள் திறக்கப்படுவதாக, வெண்கல கதவுகள் உடைக்கப்படுவதாக, இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுவதாக. இப்போ நீங்கள் ஒரு நிமிடம் நீங்கள் ஜெபம் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாரும் எழுந்து நின்று அப்படியே நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. ஒரு நிமிடம். இன்றைக்கி நான் சொன்ன இந்த 6 சபை, இந்த 6 சபையிலும் சொல்லப்பட்டிருக்கிற 6 விதமான காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எந்த காரியத்தில் நீங்கள் தவறுனீங்க? எந்த காரியத்தில் நீங்கள் தவறுனது நிமித்தம் இன்னைக்கு வாசல் திறக்கப்படாமல் இருக்கிறங்கிறத நீங்கள் அறிஞ்சு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே இன்னைக்கு ஒரு அற்புதத்தை மக்களுக்கு செய்யுங்கப்பா. அப்படியே நீங்கள் மனம் திருந்தி இன்னைக்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் இரவு நேரத்தில் யாரெல்லாம் வீட்டில் போய் கர்த்தர் எந்த காரியத்தை குறித்து உங்களோட பேசுகிறாரோ, எந்த காரியத்தை குறித்து உங்களோட பேசுகிறாரோ அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இப்போவே சிலரோட ஆண்டவர் பேசி இருக்கிறார். எனக்கு தெரியும், சில குறைகளை கர்த்தர் உங்களிடத்தில் சுட்டி காண்பிச்சிருக்கிறார். சில குறைகளை குறித்து உங்களோட பேசி இருக்கிறார். ஆண்டவரே இந்த குறைகள் எல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் அல்லவா? கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே இந்த நாளிலே வந்து ஆராதித்தமுடைய ஜனங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே அடைக்கப்பட்ட எல்லா கதவுகள் திறக்கப்படுவதாக, ஆண்டவரே நன்மைகள் திறக்கப்படுவதாக, ஆசீர்வாதங்கள் திறக்கப்படுவதாக, ஆண்டவரே சத்துரு பூட்டி வைத்திருக்கிற எல்லா நன்மைகளும் திறக்கப்படுவதாக என்று சொல்லி
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற சிறியோர் பெரியோர் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய குருத்தோலை ஞாயிறு ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தி தாங்க. பவனி செல்லும் பொழுது கர்த்தருடைய மகிமையை ஆண்டவரே இந்த இடத்துல நீங்க வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே தகப்பனே, அடுத்த வாரம் முழுவதும் பெரிய வார நிகழ்ச்சிகளில் ஆண்டவரே அதனுடைய ஆராதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அடுத்த வாரத்தில் பெரிய வெள்ளிக்கிழமை ஆண்டவரே சிறப்பு கன்வென்ஷன் கூடுகை நடைபெறப் போகிறது. அதிலையும் உடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, இதோ இந்த இரவு நேரத்தில் உடைய பலச்சக்கரம் உடைய ஜனங்களோடு இருப்பதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அன்பின் ஐக்கியமும் இந்த மாலை ஜெபத்திலே கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.